கோழி தேடும் கோழி. ஒரு நாள் பீட்டர் கோழியும் கோழியும் வாங்கினானாம். அவன் அடிக்கடி நண்பர்களோட கோழி விளையாடுவானாம். பீட்டர் கோழிய சுட்டி அப்படின்னு கூப்பிட்ட உடனே கோழி எங்கிருந்தாலும் கொக் 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 கொக்னு ஓடி வந்துடுமா. பீட்டர் போய் கோழிய எடுத்துட்டு வான்னு சொல்லுவானாம். கோழி எங்க இருந்தாலும் கோழிய கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருமா. கோழி கோழிய ரொம்ப அழகா எடுத்துட்டு வருமாம். ஒவ்வொரு தடவையும் கோழி கோழிய கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து பீட்டர் கிட்ட கொடுக்குமா. இப்படியே கோழியும் கோழியும் நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்களாம். பீட்டர் இல்லாதப்போ 2 பேரும் விளையாடுவாங்களாம். ஒரு நாள் கண்ணாமூச்சி விளையாடினாங்களாம். முதல்ல கோழி கண்ணை மூடி 1 2 3ன்னு எண்ணிச்சான். அப்போ கோழி நான் அங்க ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குர்ருன்னு கோலத்து மேலேயே உருண்டு ஓடிச்சான். அதனால அதனோட உடம்புல எல்லாம் கோலத்தோட வண்ணங்கள் ஒட்டிக்கிச்சான். அத பார்த்துட்ட கோழி சிரிச்சுக்கிட்டே இதோ உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னிச்சான். அத பார்த்த கோழி அடடா கோலத்திலா உருண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுதான். அடுத்ததா கோழி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சான். செடிக்கு வெளியே தெரிஞ்ச கோழியோட இறக பார்த்துட்ட கோழி ஆஹா மாட்டிக்கொண்டாயா அப்படின்னு சொன்னிச்சான். இப்போ கோழி திரும்பவும் கண்ணை மூடி எண்ணிக்கிட்டு இருக்கும்போது கோழி ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல போய் இங்க ஒளிஞ்சா கோழியால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி குப்பை தொட்டி பின்னாடி ஒளிஞ்சுக்கிச்சான். அப்போ காத்தடிச்சதால குப்பை தொட்டில இருந்து டொப் டொப்னு குப்பை கோழி மேல விழுந்து கோழியும் மூடிடுச்சான். கோழி ஆன்னு கத்திக்கிட்டே குப்பைக்கு நடுவுல மறைஞ்சிருச்சான். கோழிய கண்டுபிடிக்க வந்த கோழி நண்பா நண்பா எங்க இருக்க அப்படின்னு இன்னும் தேடிக்கிட்டே இருக்குதாம். அதனாலதான் கோழி இப்பவும் தன் நண்பனை தேட குப்பைய கிளறிக்கிட்டே இருக்கான்.